இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகளில் விவாதிக்கக்கூடிய விஷயம், ஏன்னா இந்த முடிவு பெரிய அளவில் சேஞ்ச் ஆகாது. பீகாரில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய ஜன்சூரஜ் கட்சியை பற்றி விவாதிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று. என்னப்பா சிரிக்கிற? ஏன் 251 அடிச்சிட்டாங்க போல. உனக்கு நீ தான் ஏளனமாக இருக்குது. மை பிரதர் இன் ஆர்ம்ஸ் ஞாபகம் இருக்கா? மை பிரதர், comrade in arms, founder ஜன்சுராஜ் பார்ட்டி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 251 ஜெயிச்சிருக்காங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? பிரதர் இன் ஆர்ம்ஸ் காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது ஒரு 4 சீட்டில் முன்னாடி இருந்தாங்க, இப்போ 0. நாளைக்கு அனாலிசிஸ் வந்தால் தெரியும். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியின் வீழ்ச்சிக்கு இந்த ஜன்சூரஜ் கட்சி பெரிய அளவில் உதவி இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் கணிசமான வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. இது ஒரு பெரிய ஸ்வீப்பு. கன்சிடரபிளான தொகுதிகளில் இந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க. நாளைக்கு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ப்ரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் 0, ரைட்டா? இப்போது நம்ம ஒரு ஆண்டு பின்னோக்கி போனோம்னா பிரதர் இன் ஆர்ம்ஸ் மீட்டிங்க்கு போவோம். எவ்வளவு பெரிய தவறை விஜய் செய்தார் என்று அப்போதே நான் பேசினேன், ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் விஜய் அரசியலுக்கு வர்றதோட பெரிய அளவில் இப்போவும் வரவேற்கிறேன். அப்போது என்கரேஜ் பண்ணணும் புது கட்சி என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் இவர் கூட்டு பிரதர் இன் ஆர்ம்ஸ்ன்னு சொன்னப்போவே அப்போவே நமது நிகழ்ச்சியில் நான் பேசினது, நீங்கள் ஸ்டாரு உங்களோட லைட்டை எதுக்கு பீகார் பீடா வியாபாரிக்கு கொடுக்கிறீர்கள், ஏன் பகிர்ந்து கொள்கிறீர்கள்? காசு கொடுத்து வேலைக்கு வர்றாள், கீழே உட்கார வைங்க. மேலே வந்து என்ன பேசினார் ஞாபகம் இருக்கா? பிரசாந்த் கிஷோர் நவம்பரில் தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த முறை இங்கே வந்து பேசும்போது நான் தமிழில் பேசுவேன், முதலமைச்சராக வருவேன், அடுத்த ஆண்டு நான் பீகார் முதலமைச்சராக இருப்பேன், விஜய் தமிழக முதலமைச்சராக இருப்பார். மல்லாக்கப்படுத்து கொண்டு விட்டத்தை பார்த்து பேசுவது போலவே இல்லை இது? கேட்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அப்படி இன்னும் காதில் பக்கத்தில் 2 பேரும் உட்காந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சார், அண்ணே சிஎம் ஆயிட்டீங்கண்ணே, நீங்கள் தானே சிஎம் அப்படியே சொல்கிற. இந்த சேலத்தில் ஒரு ஆள் இருக்கார், அந்த ஆள் காதில் உள்ள மாதிரி சொல்லுன்ட்டு கேட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ தெரிஞ்சிச்சா? இதுதான் யதார்த்தம். பிரசாந்த் கிஷோர் விஜயோடு ஒப்பிடும்போது பிரசாந்த் கிஷோர் ஸ்டார் அல்ல, ஆனால் பிரசாந்த் கிஷோரின் உழைப்பு பெரிய உழைப்பு. 1 வருஷம் பீகார் பூரா நடந்தார் எந்தால் சார். சோசியல் மீடியாவில் உண்மையிலே வீடியோ ஃபுல்லாக ட்ரெண்டிங் சார். இளைஞர்கள் கொண்டாடினாங்க சார், நான் பார்த்தேன். அதை நடந்தார் பிரசாந்த் கிஷோர், புரியுதா? விஜய் இந்த உழைப்பே போடல. நான் ஸ்டார்ன்றதுனால அந்த அளவுக்கு உழைக்க வேண்டாம்னு சொல்லலாம். இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரின் கட்சிக்கும் விஜயோட கட்சிக்கும் என்ன பெரிய வேறுபாடு? விஜய் ஸ்டார் என்பதை தவிர்த்து பீகாரில் காஸ்ட் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஜாதி ஒரு பெரிய ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜாதி இல்லை, நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் இது ஃபேக்ட்ரி தான். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆர்ஜேடி காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தால் நாளைக்கு ரிசல்ட்டை டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணும்போது கூட்டணி வைக்க மாட்டேன்றதுல தீர்க்கமாக இருந்தார். பிஜேபி அவரை நிப்பாட்டி வச்சுருந்தா சொல்லுங்க மாலதி, இது அவருக்கு அவமானம் தானே சார்? துட்டு வருதா இல்லையா? பிரசாந்த் கிஷோர் அதிமுகவிடம் சென்று நான் உங்களுக்கு 21இல் தேர்தல் வேலை செய்கிறேன் என்று பேசிக்கொண்டு 10 கோடி அட்வான்ஸை வாங்கினாரா இல்லையா? அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மீது இருந்த பிரியத்தினால் அப்படி அங்கே போய் வேலை செய்தாரா? அங்கே பேசிக்கொண்டே திமுகவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினாரா இல்லையா? திமுகவுக்கு 2021 தேர்தலில் எதற்காக வேலை செய்தார்? திராவிட கொள்கைகளின் மீது, அறிஞர் அண்ணாவின் சித்தாந்தங்களின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாகவா? கலைஞர் அவர்களின் மீது பற்று கொண்டது நான். அதனால் துட்டு கொடுத்தாங்க, வந்தார். மம்தா பானர்ஜி அவர்களின் வீர உரையினாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளாலும் அந்த கட்சிக்கு வேலை செய்தாரா? தன் தந்தையின் வழியிலே செல்லாமல் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி ஆந்திர மாநிலத்தையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு லட்சியத்திற்காக பயணிக்கக்கூடிய இந்த இளைஞனின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒய்எஸ்ஆர் கட்சிக்கு வேலை செஞ்சாரா? மாற்றத்தை உருவாக்க வேண்டிய அந்த ஆம் ஆத்மி கட்சியை நான் ஆட்சிக்கு கொண்டு வர போகிறேன் என்பதற்காக கேஜ்ரிவால் வேலை செஞ்சாரா? எல்லா கட்சியும் துட்டு கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி துட்டை கொடுத்து நீ உனக்காக வேலை செய்யுன்னு சொன்னால் கசக்குதா பிரசாந்த் கிஷோருக்கு? சரி, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்துட்டு பிஜேபி அவரை தனியாக நிப்பாட்டினாதான். அவர் போட்ட வேட்பாளரை தூக்கிட்டாங்களே சார் பிஜேபி. அது வேறு அரசியல், அது வேறு. இது ஓவரால் எஃபெக்ட். இண்டிவிஜுவலாக இதெல்லாம் பண்ணுறதுன்றது இது தனித்தனியாக நடக்கும். அதுக்காக என்ன அக்ரிமெண்ட்டாக இருக்குது, நீ போடு உன் வேட்பாளர் நான் தொட மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்புறம் எப்படி இருந்தாலும் தொகை போகிற. இந்த 3 வேட்பாளர் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பியா நீ? இல்லை மூடின்னு உட்காருன்றுவாங்க. ஓவைசியோட பர்சன்டேஜ்லாம் வந்துச்சுன்னா தெரியும். போன தேர்தலே ஓவைசி வேலை பார்த்துருந்தார் ஒரு 10 தொகுதியில். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுப்பதில் காங்கிரஸ் ஆர்ஜேடியை விட தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது இருக்கிறதா? அப்போ ஓவைசி ஏன் அவங்க கூட சேரல? தனியாக தான் நிற்பேன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறா? இதுதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போது திருப்பி இங்கே தாவேக காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவோம். முடிஞ்சு போச்சு, மொட்டிலே கறி. என்னப்பா ஏன்பா போன இஷ்யூக்கு முந்தின இஷ்யூ ஜூனியர் விடனில்
பேசிட்டாங்க, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. எங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ் அது நேத்து வரைக்கும் எல்லாரும் வேற முறுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க என்ன வந்து எஸ்ஐஆர்ல எல்லா மாவட்டங்கள்லயும் போராட்டம் வைப்பீங்க, நாங்க ஏன் வரணும் அப்படின்னு. இனிமே வந்து இன்னைக்கு ஒரு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு அரிய கருத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வப்பிறந்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்னன்னு சொல்லுப்பா, நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுங்க, அது அவர் சொல்ற மாதிரி நல்லா நல்லா தோல்வின்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோன்னு சொல்லலாம். வென்று இதுதாயா, பொறுத்து இருந்து பார்ப்போம். வென்றால் துள்ளி குதிப்பதும் தோல்வியடைந்தால் படுப்பதும் காங்கிரஸ் கிடையாது. படுத்துக்கிட்டே இருக்கிறது தான் காங்கிரஸ். இப்போ நீ தான் காங்கிரஸ் ஹைகமாண்டு, சரியா? தோத்துட்ட, படுதோல்வி. ஆர்ஜேடியை விட காங்கிரஸுக்கு படுதோல்வி. ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில் காங்கிரஸ் இருக்குது, சரியா? இப்போ உங்ககிட்ட தமிழ்நாடு கூட்டணி தொடர்பாக நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும். 25 சீட்டு கொடுத்து, செலவு துட்டை கொடுத்து 20 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய, ஏற்கனவே 2019 முதல் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய கூட்டணியிலேயே நீடிக்க வேண்டுமா, அல்லது 60 சீட்டு வாங்கிட்டு 60 சீட்லேயும் தோக்குற கூட்டணி வேணுமா? இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து விலகி 26 தேர்தலுக்கு தாவேக கூட்டணியோடு செல்வதை பற்றி என்ன முடிவு எடுக்கும்? நீ தான் காங்கிரஸ் தலைமை, சொல்லு, என்ன முடிவு எடுக்க போகிற? இப்போ என்ன ஸ்டாண்டில் இருக்குங்களோ அந்த ஸ்டாண்டில் தான் சார் இருப்பாங்க. ஏன்ப்பா அங்கே போனால் 60 சீட்டு தருவாங்கல்ல? சீட்டு தருவாங்க, ஜெயிக்கணும்ல. அடுத்து இவங்களுக்கு ஒன்றும் இந்த சட்டப்பேரவை எலெக்ஷன் முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் முக்கியம். நாடாளுமன்ற எலெக்ஷன் முக்கியமா? அது போக இப்போ ஒரு 18 எம்எல்ஏ இருக்காங்க, ரைட்டா? 18 எம்எல்ஏ விஜய் கூட சேர்ந்து ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம், பேச்சு தானே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. 18 எம்எல்ஏன்றது 2 எம்எல்ஏ ஆனால் கட்சி வளர்ச்சியா? அங்கேயும் தோத்துட்டீங்க. 7 சிங்கிள் டிஜிட்டில் லீடிங்கில் இருக்காங்க, 7 8 தான் இருக்குது. அதே போல் இங்கேயும் ஆகணுமா? அட்லீஸ்ட் இங்கே டபுள் டிஜிட் இருக்கும்ல. இந்த ரிஸ்க்கை எடுப்பாங்களா காங்கிரஸ்? இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அல்லது ஒரு 8 மண்டலங்களில் அற்புத பெருவிழாக்களை நடத்துவது என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்திருக்கிறது. எதற்கென்றால் விஜய் பின்னாடி கணிசமான கிறிஸ்தவ சமூகத்தினரின் வாக்குகள் செல்ல இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியுது. தட் இஸ் விசிபிள் ரியாலிட்டி. அதையும் போயிடக்கூடாதுன்றதுக்காக திமுக இப்படி வேலை செய்யும், ரைட்டா? இப்போ திமுக காங்கிரஸ் கட்சி இப்போ ஒரு 30 சீட்டு தான், இந்த வாட்டி ஒரு 5 சீட்டாவது கூட கொடுக்கலன்னா நாங்கள் வரமாட்டாங்க அப்படின்ட்டு காங்கிரஸ் முறுக்குறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம். திமுக என்ன முடிவு எடுக்கும்? இனிமேல் முறுக்குறதெல்லாம் ஆப்ஷனான்னு தெரியல. முறுக்குன்னா என்னடா எடுப்பாங்க? எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போயிட்டு வா தம்பி, அனுப்பி வச்சுருவாங்க. எக்ஸாக்ட்லி. எவ்வளோங்க வேணும் உங்களுக்கு? இல்லை ஒரு 60, சரி போய் வாங்கிக்க, எங்கே 60 கொடுக்காங்க போய் வாங்கிக்கின்றவங்க. அவ்வளோ ஏன் தனியாக நின்று 234 தொகுதியிலும் கூட ஜெயிங்க. 2 ஆச்சா? பீகார் தேர்தலுக்கு நம்ம முதல்வர் பிரச்சாரத்துக்கு போனார், ஞாபகம் இருக்கா? அதனாலதான் இப்போ எத்தனை தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க ஆர்ஜேடி காங்கிரஸ்? 48. அதனாலதான் 48 வந்திருக்காங்க. போகாமல் இருந்தாருன்னு வச்சுக்க 70 80 போயிருப்பாங்க. இது ஒரு இன்னைக்கு தேர்தலாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு யாருமே இனிமேல் அதை பற்றி பேச போகிறது இல்லை. தமிழ்நாட்டில் பீகாரிங்களெல்லாம் அந்த திமுககாரங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்கிட்ட உருட்டுனாருங்க ஒரு கப்பியமே. ஒரு நாள் பேசிட்டு போயிடுவாங்க, பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆமாங்க சார், மக்களோட உளவியலை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுது சார் பிஜேபி. இந்த 24 பிரச்சாரத்தை நான் மறக்கவே மாட்டேம்மா. தாய்மார்களே, உங்கள் தாலியை எடுத்து இந்த இஸ்லாமியர்கள்ட்ட கொடுக்க போகுது இந்த கட்சி, அவ்வளோதான். நாங்கள் எங்கடா எடுக்க போகிறோம், எப்படா சொன்னோம்? நம்மளாலலாம் இதை சிந்திக்க கூட முடியாது இந்த திசையில். பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கும் தமிழ்நாட்டில் திமுக பீகாரிகளை பற்றி தப்பாக பேசுறதுக்கும் என்னையா சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை சார். ஜெயிச்சோமா? இன்னொன்று, பீகாரில் திமுக ஒரு 10 சீட்டு போட்டிடுதா இல்லை 30 சீட்டு போட்டிடுதா? சம்மந்தம் இருக்கா ஃபஸ்ட்டு பீகாருக்கு திமுகக்கும்? எப்படி ஊட்டினா ஞாபகம் இருக்கா? அதில் இன்னொரு ஏதோ தெய்வத்தை அவமதிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், சாத் மாதாவோ ஏதோ ஒன்று. இவ்வளோ தான் பிரச்சாரம் முடிஞ்சிச்சா? அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 விட்ட போடு, ஓவர். ஆமாம் சார், அந்த 10,000 ரூபா மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். இவங்க 30,000 ஜனவரி மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஜனவரி மாதம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் 30,000னாங்க. அவன் என்ன கொடுக்குறது? இந்த 10,000 வச்சுக்கோ, கிரெடிட்டட். எதிர்கட்சிகள் போயிட்டு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, இப்படி 10,000 கிரெடிட் ஆகி. இது முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பழைய ஸ்கீம் பாது, புது ஸ்கீம் இல்லை. இதுதான் அந்த பீகார் தேர்தல் முடிட்டுன்னு சொன்னேன்ல, நவம்பர் 3ஆவது வாரம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா 2வது வாரம் ஆயிடுச்சா? பிரதமர் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? நவம்பர் 19. எப்படி இருக்கிறாங்க பாரு. இனிமேல் தமிழ்நாடு மேலே பிரதமருக்கு உருவாகக்கூடிய காதலை பார்த்து நீ அசந்து போக போகிற. எங்கேயா இருந்தார் இவ்வளோ நாள் அப்படின்னு யோசிப்ப நீ. ரெஸ்ட்டே எடுக்காமல் அடுத்த இதுதான் பிஜேபி, இதுதான் பிஜேபி. ரிசல்ட் என்ன ஆகுன்றது தெரியும், அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஷெடியூலில் போட்டாங்களா? அன்னைக்கு வந்து தமிழ் மண்ணின் பெருமைகளை பற்றி மோடி எப்படி பேசுகிறாரு மட்டும் நீ பாரு. நீ தமிழர் கூட இப்படி பேச மாட்டாரு. மகாகவி பாரதியே குர்த்தா போட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு நீ நினைப்ப. பாரு நீ. வணக்கம் ஹே. அது முடிஞ்சிச்சா? அடுத்த தேர்தல் எங்க? அப்போ வண்டி கொடுப்பாங்க, அவளுக்கு தான் பிஜேபி. வெஸ்ட் பெங்கால், கேரளா வாங்க. ஆமாம், அதை காட்டி அவங்களுக்கு தமிழ்நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி எது? கேரளாவில் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா?
இல்லை சார். ப்ரெசன்ஸே இல்லை. ரைட்டா? இங்கே கூட்டணியோடு சேர்ந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வெஸ்ட் பெங்காலில் ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்கா? எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? 2 இல்லை. அங்கே பாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்னொன்று இந்தி மொழி பேசக்கூடிய மாநிலம்ன்றதுனால அங்கே தான் நார்த் இந்தியா அந்த யோகி ஆதித்யநாத் அவங்கள பூரா அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே இப்போ இனிமேல் நீ இந்த பிஜேபி லீடர்களோட தமிழார்வத்தை இனிமேல் தான் நீ பார்க்க போகிற. நீ மார்ச் மாதம் வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வேகமாக போய் தடிக்க விழுந்தனா பிஜேபி லீடர் மேலே தான் விழணும். அவ்வளோ பேர் இருப்பாங்க, பக்கத்து தெருலாம் சுற்றிட்டு இருப்பாங்க, அமைச்சர்கள் பூரா அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு கரூர் இன்சிடென்ட்டுக்கு 8 MP அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமாம், கோழி கைத்து. இந்த சம்பவம் வந்து ஒரு ஜனவரியில் நடந்துச்சுன்னு வச்சுக்க, பிரதமர் மோடி அவர்களே நேரில் வந்திருப்பாரு. ஆமாம், எல்லா இலை வீட்டுக்கும் போயிருப்பார், போய் மாலை வச்சுட்டு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா நம்ம விஜய் மேலே வன்மத்தை கக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சார் பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்க சரியானது தான் பேசுகிறோம் அப்படின்னு. பட் அவங்களுடைய தாவைக்கால வந்து ரொம்ப ஆழமாக நியூஸை பார்க்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நம்ம விஜய்க்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க நம்ம பேசினதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். அப்பயே சொன்னோம் பிரசாந்த் கிஷோரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார் இல்லை, திரு விஜய் அவர்கள் எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு. எங்கே போய் பிரச்சாரம் பண்ணார்? இஷ்டத்துக்கு பேசியிருக்காருன்னு தானே அர்த்தம். நீங்கள் அந்த தாவேக்க தொண்டர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அந்த விஜயின் மதுரை மாநாடு என்று தான் நினைக்கிறேன். இந்த சாம் டேனியல் லைவ் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட ஒரு பையன் டான்ஸ் ஆட வந்துருமா அப்படியே. இந்த தாவேக்காக்குவான் துண்டெல்லாம் சாம் டேனியலுக்கு ஏப்பா வேணப்பா துண்டுனாரே போடுற, இங்கே மாநாடு கண்டு துண்டு போடாமல் லைவ் கொடுத்துனுது நீ. அந்த பையன் டான்ஸ் ஆட பார்த்துருக்கீங்களா? அந்த பையன்கிட்ட போய் இல்லைப்பா தாவேக்க கூட்டணி இல்லாமல் ஜெயிக்காது நீ சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அந்த பையன் துண்டை போட்டுட்டு போ சிஎம் ஆகிட்டோம் நாங்கள், போ ஓரமாக வழியை விட்டு டான்ஸ் ஆடும்போது குறுக்க வராத. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அரசியலுக்கு அவர்கள் புதிது லுக். இந்த தாவேக்க தொண்டர்களில் பெரும்பாலானோர் சொல்வது மெஜாரிட்டி, மோர் தென் 80% முழுமையாக அரசியலை பின்பற்றாதவர்கள், அரசியல் படுத்தப்படாதவர்கள். இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்காங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டேன்னா இவங்களுக்கு வேலையே அரசியல் தான். புரியுதா? ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அஜித் கூட சண்டை போட்டுட்டு தானே இருந்தாங்க இவங்க. அரசியல்ன்ற வார்த்தையை தப்பாக நினைக்கிறாங்க சார். ஆமாம், 2 வருஷம் முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரிசு வசூல் அதிகமாக, துணிவு வசூல் அதிகமாக. இதை தாண்டி அவங்களுக்கு உலகத்தில் வேறு ஏதாவது அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கிறதா? அதிமுக தொண்டர்கள் அப்படி இல்லை. காலையில் தூங்கி அதிமுக தொண்டர் தூங்கி எழுந்தானா இன்றைக்கி எதை வச்சு திமுக திட்டுறதுன்னு தான் எந்திரிப்பான். அதே மாதிரி திமுக தொண்டர் தூங்கி எழுந்தானா இன்றைக்கி என்ன பண்ணுறது, எங்கே பஞ்சாயத்து இருக்கிறது, தமிழ் உணர்வுக்கு எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு இது அவங்க லைஃபு. அவங்களே ஏற்றுக்கிறாங்க சார். FDFS ஆடியோ லான்ச்சு அப்படின்னு இருந்தவங்கள அரசியல் பக்கம் திரு விஜய் அவர்கள் திருப்பி இருக்காரு. நாங்கள் புதுசா அரசியல் பழகுறோம்னு சொல்றாங்க. அப்போ போய் பீடா வியாபாரி எல்லாம் மேடையத்த கூடாதுன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோர் வந்துட்டா நாங்க ஜெயிச்சிருவோம்னு உங்களுக்குலாம் போறாம நாங்க ஈஸியா சிஎம் ஆயிருக்க போறோம். அது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே நீங்க எங்க ஒரு சிஎம் ஆயிட போறாருன்றதுல காண்டில் நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. எங்க பக்கம் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா? அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சா? அதனால் போக போக புரிந்து கொள்வார்கள். இதுதான் யதார்த்தம். புரியுதா? சார் அதே சமயத்தில் சார் விஜய் பின்பற்றுறவங்க எல்லாமே அந்த சாம் டேனியலோட இருந்து டான்ஸ் ஆடின பையன் சொல்ல முடியாது. அவர் மேலே இருக்க அபிமானத்தில் உண்மையை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் டான்ஸ் ஆடுற பையனோட மைண்ட் செட்டு. புரியுதா? சார் எல்லாரும் இல்லை சார், நான் சொல்லிடுறேன் சார். இங்கே பாருங்கம்மா, தனியாக போட்டுக்கிட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம சொன்னேன். அதெல்லாம் ஜெயிச்சிடும் நாங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் டான்ஸ் ஆடுற பையனுக்கு என்ன வித்தியாசம்? அப்படியா? ஏன் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லையா இந்த காரணத்துக்காக ஜெயிக்க மாட்டோன்னா, இல்லை நீ சொல்கிறது தப்புன்னு சொன்னால் பேசலாம். நீங்கள் டான்ஸ் ஆடிட்டே இருந்தீங்கன்னா எப்படிப்பா விவாதத்தை கவனிப்பீங்க? ஞாபகம் இருக்கு அந்த டான்ஸு? கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இல்லை, வாரிசு தான் வசூல்லையும் அதிகம், வாரிசு தான் நல்லாவும் இருக்குது படம், துணிவு மொக்க இல்லைப்பா, துணிவு உண்மையிலே நல்லா இருக்குதுப்பா, வாரிசு தான். சுறா படத்தை எத்தனை வாட்டி பார்த்தேன்னு தெரியுமா? நான் என்கிட்ட வந்து பேசுகிறேன்ன்றவங்கிட்ட போய் நீ தான் பேசுவீங்க. ஸோ இதுதான் அரசியல். மக்கள் மனதை வெல்வது அவ்வளவு எளிதல்ல. புரியுதுங்களா? இப்போது இந்த பிஜேபியும் ஜேடியும் சேர்ந்து கணக்கில் 10,000 ரூபா போட்டு விட்டாங்க. ரைட்டா? ஏடிஎம்கே போடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி டிஎம்கேவால் பணத்தை போட்டு விட்டு வாக்குகளை பெற முடியும். பிஜேபியை கூட வச்சுக்கிட்டு இவங்க பிஜேபியாலையும் பணத்தை போட்டு விட்டு வாக்குகளை பெற முடியும். உங்களால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி உங்கள் அம்மாவை எடுத்துக்க. உங்கள் அம்மா உண்மையிலே விஜய் ஃபேனு, விஜய்க்கு போடலான்னு நினைக்குதுன்னு கூட வச்சுக்க. எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி அக்கௌண்ட்டில் ஒரு 3,000 ரூபா பொங்கலுக்கு போட்டு விட்டாங்கன்னா, அது நம்ம மக்கள் வேற கொடுக்குற காசுக்கு அநியாயத்துக்கு நேர்மையாக இருக்காங்க. காசை வாங்கிட்டு பிடிச்ச விஜய்க்கு போடலாம்ல ஓட்டை. இவங்க திருப்பி கொடுப்பாங்க. விஜய் என்ன கொடுப்பாரு? இல்லை சார், நிறைய பேர் கிராமங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, என் மையம் மாதிரி என் மையம் கூட 1000 தரல, இப்படி தந்த இப்போ முதலமைச்சர் தாராரே முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தான் சார் பேசுகிறாங்க. இது அந்த அரசியல் கட்சிகள் பண்ணி பழக்கப்பட்ட கட்சிகள், அவங்களால பண்ண முடியும்.
உங்களால் என்ன கொடுக்க முடியும், என்ன ப்ராமிஸ் பண்ண முடியும்? இதெல்லாம் தாண்டி திமுக அதிமுக ரெண்டுமே ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறாங்க. அங்கெல்லாம் அக்கௌண்ட்டில் போடுறது, இங்கே கையில் கொடுக்கறது ரொக்கம். உங்களால் என்ன பண்ண முடியும்? நம்ம தம்பி லயலா மணியோ, ராஜ்குமார், ராஜ்மோகன், அப்புறம் இன்னும் அந்த பசங்க 4-5 பேர் இருக்காங்க. அருண்ராஜே எடுத்துங்க. அருண்ராஜ்கிட்ட ஏது காசு? விஆர்எஸ் கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கின்னு உட்காந்துருக்கிறாரு. அருண்ராஜ் சேலத்தில் தான் போட்டிடுவார்னு நினைக்கிறேன். புஷி தரமாட்டாரா? புஷிக்காக ரங்கசாமி வேணால் கொடுப்பாரு, புஷி எங்கே கொடுப்பாரு? ஆதவை தவிர வாக்காளர்களுக்கு யார் பணம் கொடுக்க முடியும் அந்த கட்சியில்? தேனி சைடில் தான், உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி கொடுப்பாங்க காசு தெரியல. சாமி படத்தை வச்சு சத்தியம் வாங்க பார்த்துறீங்களா? எலுமிச்சம்பளத்தை கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா அம்படுத்தே அவனுக்கு ஏதாவது தம்பி, தேனி சைடும் சரி, பல ஊர்லேயும் சரி, ஏதாவது ஒரு பூத்து காசை ஒருத்தன் அடிச்சுட்டு ஓடிடுவான். நைட்டாக திருப்பி கொடுப்பாங்கப்பா. ஏன்னா மற்ற இடத்துலாம் கொடுத்துட்டு அந்த ஒரு தெரு விட்டு போச்சுன்னா கோவத்தில் இப்படி போட்டுருவாங்கன்ட்டு திருப்பி பம்ப் பண்ணு பணத்தை. அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயும் பணத்தை ஏற்பாடு பண்ணோம். அதான் நம்ம ஆல்ரெடி பேசணுமே, பணம் கொடுத்தது போக ஒருவேளை இது மாதிரி யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் திருப்பி தரணும் அப்படின்றதுக்காக 20-60 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கரன்சி பேசுமா, விஜயோட சாம் பேசுமா சொல்லு? இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதியில், மதுரவாயில் தொகுதியில் விஜய் போட்டிட்டானா நான் விஜய் ஓட்டு போடுவேன். ஃபைன். 233 தொகுதிக்கு ராஜ்மோகன்களும் லயலா மணிகளும் ராம்குமார்களும் தானே இருப்பார்கள். பிரச்சாரம் பண்ணுறது காசு இருக்கு அவங்ககிட்ட. முதல்ல சார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரோன்னு தலையாட்டிட்டு போக மாட்டோம்ல, அது மாதிரி தான் இது. ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மலை போல் நம்பிக்கிட்டு இருந்தீங்க. அதிகபட்சம் என்ன ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவார், அவ்வளோ தானே. இதை தாண்டி உங்கள் கட்சிக்குமா சேர்த்து காங்கிரஸ் செலவு பண்ணோம். சரி, நீங்கள் சேர்ந்துட்டீங்கப்பா, கூட்டணியே வச்சுட்டீங்கப்பா, துட்டுக்கு ஏன் பண்ண போகிறீங்க? காங்கிரஸ் அவங்க வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணிக்குவாங்க. இப்போ 60 சீட்டே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரேவந்த் ஒரு 30 பார்த்துக்குவார், சித்தாராமையா ஒரு 30 பார்த்துக்குவார். நீங்கள் அதான் ஆதவன் இருக்காரு, எவ்வளோயா கொடுப்பாரு? மச்சினம் பேசுனதை பார்த்தியே பார்க்கலையா நீ? பார்க்கல. பார்த்து சார், நான் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்துருக்கேன். செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்றாரு. அதில் தான் அந்த 41 குடும்பத்துக்கு வேறு போச்சு. அதில் எல்லா காசையும் பிடிங்கிட்டு கடைசியில் கட்சியை விட்டு நீக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கட்சி ஜெயிச்சாதான் அவருக்கும் நல்லது என்னங்க சார். நவம்பர் 14க்கு பிறகு தான் அரசியல் ஒரு கிளாரிட்டி வரும்னு சொன்னேன்னா நீ தெரிஞ்சிச்சா? இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, வந்து விட்டது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி. தெரிஞ்சா? இதான் அர்த்தம். இனிமேல் தெர் வில் பி கிளாரிட்டி ஸ்லோலி. இப்போ இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்த டிடிவியை அடக்கி வசிப்பார். எல்லாரோட பிஹேவியர்லேயும் மாற்றம் தெரியும். நீ பார்க்க போகிற, நீ இப்போ தான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நினைக்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே மாற்றி பேசுவாங்க. நல்லது சார், கண்டென்ட்டில் ஒரு தொய்வு வந்துருச்சு. அப்படியே இப்போ கொஞ்சம் நல்லா வேகம் எடுத்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போக போக இந்த தேர்தல் ரொம்ப சுவையானதாக இருக்கும். இன்னையிலேருந்து வி ஹாவ் டு வாட்ச் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வெரி க்ளோஸ்லி. இனிமேல் வேறு எங்கேயும் டிவிஷன் அது இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. முடிஞ்சிச்சு, தெளிவாயிடுச்சு. ஹூ இஸ் பிஜேபின்னு காமிச்சிட்டாங்க. டாமி உயிர்த்தெழும் நேரம் வந்து விட்டது. ஒரு வாரம், இந்த மாதம் எண்டு வரைக்கும் பார்த்து. சார் இன்னொன்று சார், 1951 முதல்ல பீகாரில் தேர்தல் தொடங்குச்சு. அப்போ இருந்து இன்ன வரைக்கும் அந்த பெண்கள் ஓட்டு அப்படின்றது ரொம்ப குறைந்தபட்சம் தான் ஓட்டு சதவீதம் பதிவாயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி 67% பதிவாயிருக்கு. என்ன சார் காரணம்? 10,000 வாங்கிட்டு வீட்டில் உட்கார வேண்டியது தானே. எப்படி 10,000 கொடுத்த மவராசன் ஓட்டு போட்டுன்னு தானே 10,000 கொடுத்தான். அதுவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? வெறுமனை 10,000 போட்டால் வாங்கி இந்த ஏடிஎம் கார்டை வாங்கி புருஷனுக்கு போய் குடிச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அங்கெல்லாம் பக்கத்து ஸ்டேட்டில் போய் குடிக்கணும். குடி கூட கிடைக்காதுங்க. அதனால பணத்தை எடுத்து இவங்களே போய் மாடு வீடுன்னு வாங்கி கொடுத்துட்டாங்க குடும்பத்தை செல்லும். அந்த பிஜேபி காரியகர்த்தாஸ்க்கெலாம் இதான் வேலை. வந்துச்சா இந்த மாடு வாங்கு. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், அதான் போலிங் பர்சன்டேஜ். நான் அந்த விமன் பர்சன்டேஜ் அதிகம் 68%ன்னு பார்த்தோன்னே 67 சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ எப்படி நீங்கள் தான் காங்கிரஸ் ஆர்ஜேடி எப்படிம்மா மேட்ச் பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா? கண்ணு முன்னாடி தெரியுது, போடுறாங்க 10,000 ரூபாய். எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பழைய ஸ்கீம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பதிலுக்கு நான் 30,000 போடுறேன் அப்படின்றாங்க. என்ன தான் பண்ணுவீங்க? குடும்பத்துக்கு ஒரு ஆள் அரசு வேலையெல்லாம் சொன்னாங்களே சார். இருந்துட்டு போகுது, துட்டு வருது இல்லை நீயே. ஸோ இந்தியன் டெமோக்ரஸி ஒரு க்ரூஷியல் ஃபேஸ் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான காலகட்டம். நாளைக்கு இன்னும் விரிவாக பேசுவோம். பட் பிஜேபி ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக, ஒரு அசுர தேர்தல் எந்திரமாக உருவாகி கொண்டு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதிலேருந்து இதை எதிர்த்து எப்படி வெளில போகிறதுன்றது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை தெரியல. நாளைக்கு இன்னும் தேர்தல் முடிவுகளை விரிவாக அலசுவோம். இந்தியாவுக்கு இது ஆபத்தாகவும் இருக்கும்ல சார்? ஜனநாயகத்துக்கு இது நல்லதில்லை. எப்போவுமே தான் சொல்கிறேன் இல்லை, தட் ஷுட் பி பேலன்ஸ் ஆஃப் பவர். ஒன் சைடாக போகிறதுன்றது எந்த டெமோக்ரஸிக்கும் நல்லது. லெட் அஸ் see.